ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இது என்னடா நம்ம ஹீரோயினுக்கு வந்த புது சோதனை அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு குழப்பத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ரக்ஷிதா வந்து ரீசெண்டாக ஒரு மூவி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றின அப்டேட்டுமே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட ப்ரமோஷனுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டைரக்டர் வந்து ரக்ஷிதாவோட கொஞ்சம் கிளாமரான ஒரு சில ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டில் ஆக்சுவலாக அதை தான் திரும்ப திரும்ப வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்மளோட ரக்ஷிதா வந்து ஷிட் அப்படின்னு சொல்லி ஏதோ கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதை பார்த்த டைரக்டர் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருக்காங்க. வணக்கம் ரக்ஷிதா, நீங்கள் நடித்ததை தான் உங்கள் பர்த்டேக்கு நான் வந்து ஷேர் பண்ணேன். நீங்கள் நடிக்காததை கிராஃபிக்ஸ் பண்ணி போடலை. இன்னும் படம் வெளியில் வரும்போது நீங்கள் நடித்த காட்சிகள் எல்லாமே வெளியில் வரும். நீங்கள் சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் நடிச்சிருக்கீங்க, இனமாக நடிச்சு கொடுக்கல. அதுக்கு அக்ரிமெண்ட் என் கையில் இருக்குது. நீங்கள் பணம் வாங்கினதுக்கு ஆதாரமும் என் கையில் இருக்குது. அதனால் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. தேவைப்பட்டால் எல்லாத்தையுமே நான் சோஷியல் மீடியாவில் போட வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மதுரை வினையும் பிக் பாஸ் வினையும் தன்னை சுடும், குருவே சரணம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபயர் திரைப்படத்தில் தாங்கள் நடித்ததை மறந்துவிட்டீர்கள். அதே படத்தை ஷிட் என்று விமர்சனம் செய்தீர்கள். அந்த ஷிட்டில் நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நடிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க அந்த பிக்கை வந்து இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லலையோ என்னவோ தெரியலை. அதனால தான் வந்து அவங்க அன்ஈஸியாக ஃபீல் பண்ணி அதை மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன கமெண்ட் சொல்கிறதுன்னு எனக்குமே தெரியல. பிக் பாஸ் வினையும் மதுரை வினையும் தன்னை சுடும் அப்படின்றத பார்த்தா ஏதோ பழி வாங்குற நோக்கம் மாதிரியே இருக்குது. இது என்னன்னு நம்மளால கருத்து சொல்ல முடியாது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்ன? இந்த அப்டேட்டை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.